பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் பைபிள் பற்றின ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதாவது நாம் படிக்கக்கூடிய பைபிளில் அஞ்சாதே அல்லது பயப்படாதேன்ற வார்த்தை பலமுறை இடம்பெற்றிருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ஒரு பைபிள்ன்றது கிட்டத்தட்ட 40 வெவ்வேறு எழுத்தாளர்களால் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது. அப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட புத்தகங்களை ஒருங்கிணைச்சு ஒரே பைபிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைபிளில் மொத்த வசனங்கள்னு பார்த்தீங்கன்னா 31,102 வசனங்கள் இருக்கு. இந்த 31,102 வசனங்கள்ல அஞ்சாதேன்ற வார்த்தை 365 முறை இடம்பெற்றிருக்கு. எத்தனை முறைனா 365 முறை. இந்த 365 முறைன்றது எதை குறிக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய நாட்கள், அதாவது ஒரு வருஷத்துல நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய டேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள். இந்த 365 நாட்களுமே ஆண்டவர் நம்மளை நோக்கி அஞ்சாதே அல்லது பயப்படாதேன்றத குறிக்கக்கூடியது தான் இந்த வார்த்தை. அப்ப ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மளை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, குடும்ப பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா அதுக்காக பயப்படாதீங்க, இப்படி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்மளை பயப்படாதீங்கன்னு சொல்றதை தான் இது குறிக்குது. ஸோ நம்ம ஆண்டவரை உண்மையா விசுவாசிச்சு நம்ம அவர் சொன்ன இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு முழுமையா நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பயத்தை விட்டுட்டு நல்ல ஜெபத்தோட பைபிள் படிச்சு அதன்படி நடந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளும் நம்ம குடும்பமும் எப்போதுமே ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.